சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு. ஏங்க நீங்க வேற யார் மேல யார் எஃப்ஐஆர்? இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினதை வேற யாராவது பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? இல்ல இதே பொன்முடி அவர்கள் பேசினதை வேற யாராவது பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அமைச்சரா தானே சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னாங்க. இதுக்கு கவிதாயினி கனிமொழி அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார், அது முதலமைச்சராக அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? அது அவர் கீழ்மட்ட நிர்வாகி இல்லையா, இவர் உயர்மட்டத்தில் இருக்கு அமைச்சர். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி யாட்சிக் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அவருடைய திறமை இந்த ஆட்சிக்கு வேண்டும். அதனால தானே அந்த கன்விஷன் அப்போ பதவி விட்டு தூக்கினப்போ கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதை ஸ்டே வாங்கிட்டு மறுபடியும் அந்த பதவி கொடுத்தாங்க. அதனால அவருடைய திறமையை வீணடிக்கப்படக்கூடாது. நாம சரியில்லை, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். நாமளே பிரிஞ்சு போயிட்டு, அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல சைவம் வைணவம் ரெண்டுத்தையும் பத்தி சொல்லிட்டேன். மொத்தமா நம்மள சொன்னா நம்ம நினைக்கிறது இல்லை, அந்த ஒத்துமை இல்ல நமக்கு. இப்போ பாஜகவுக்கு போன தடவை எல்லாம் மெஜாரிட்டி இருந்தது. ஆனா இந்த தடவை மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் அவங்க இருக்காங்க. ஆனாலும் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு மைனஸோட தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த லட்சக்கணக்கான அண்ணாமலை ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒண்ணு ஓட்டு போட வரமாட்டாங்க. ஒட்டுமொத்த மக்களின் குரல், அண்ணாமலை ஆதரவாளர்களின் குரல், பாஜக இருக்க ஆதரவாளர்கள் நிறைய பேருடைய குரலைத்தான் நான் ஒலிச்சேன். இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் ரொம்ப விரக்தியில இருக்காங்க. அண்ணாமலை அவர்களை விலக்கிட்டாங்க அப்படித்தான் அவங்க நினைக்கிறாங்க. பாமக தான் எங்க போவாங்க அப்படின்னு தெரியாது. அண்ட் இப்ப பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக பக்கம் போகவும் முடியாது. எந்த பாமகன்னு கேட்காதீங்க, இப்போதைக்கு ஒரே பாமக. கிரிக்கெட் மேட்ச் வின் பண்ண மாதிரி இப்படி ஹைஃபை போட்டுக்கிறது அப்படிலாம் பண்றாங்க இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் மூஞ்சும் அப்படியே மத்தாப்பு மாதிரி சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை என்னால ஒரு சிலர் முகத்துல பார்க்க முடியுது. அது கூட்டணி அப்படின்றதுனால வந்த சந்தோஷமா இல்ல அண்ணாமலை போயிட்டார் அப்படின்றதுனால வந்த சந்தோஷமா, அது எனக்கு தெரியாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி, ஜாம்பவான், டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் தான் நம்மளோட நினைச்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். இன்னும் ஒரு மாதிரியா பார்க்குறேன். இல்லை சார், அரசியல் ஞானிலாம் நான் நிறையா பஞ்செல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டோம். 2026 வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் தலைவராக இருப்பார் அப்படின்ட்டு படித்து சொன்னீங்க சார். நான் ஃபியூச்சரை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்லாம் சொன்னீங்க. கடைசியில் இப்படி புஷ்ஷுன்னு போயிருச்சே சார். அதாவது விக்ரம், 2020 அப்படியே கொஞ்சம் கொசுவத்தி சுற்றி பின்னாடி போனீங்கன்னா, அந்த ஜனவரி 1 புத்தாண்டு பலன்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. இந்த வருஷம் அமோகமாக இருக்கும் அப்படின்னாங்க. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ன அமோகம் அப்படின்னு. கொரோனால உலகமே முடங்கி போய்விட்டது. நான் ஜோசியம் சொல்லலை, நான் ஒலித்தது மக்களின் குரல். நிச்சயமா சார், அதைத்தான் நான் பிரதிபலிச்சேனே தவிர, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது, நான் ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துறவன் இல்லை, ஏஜென்ட் கிடையாது, புரோக்கர் கிடையாது, அஜெண்டா ட்ரிவன் கிடையாது. மக்களுடைய மனநிலை என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்றேன். அடுத்தது ஆஸ் அ கமெண்டேட்டரா கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னும் போது அதை பார்த்து என்னுடைய விமர்சனங்களை, கருத்துக்களை நான் சொல்றேன், அவ்வளவுதான். இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத விட இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சீக்கா இப்போ நேற்று மேட்சே எடுத்துப்போமே, அது மோசமாக தோத்தாங்க. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்பின்னரை இறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காதில் விழுமா இல்லையா அப்படின்லாம் தெரியாது. அவர் சொல்கிறத சொல்லிகிட்டே இருப்பார். அவங்க வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு இறக்கி தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாளையிலேருந்து நான் கமெண்ட்ரியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஒட்டுமொத்த மக்களின் குரல், அண்ணாமலை ஆதரவாளர்களின் குரல், பாஜகவில் இருக்க ஆதரவாளர்கள் நிறைய பேருடைய குரலைத்தான் நான் ஒலிச்சேன். நாம் டைரெக்டாக யாரோடையெல்லாம் பேசுறது கிடையாது. உன்னோட பேசுவோம், உன் மூலமாக நான் மக்கள்கிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ இது மக்கள் குரல். இதை பாஜக ஏற்றுக்கொண்டார்களா, இதுதான் கேள்வி. அதனால் நான் ஏதோ தோற்று போயிட்டேனோ இல்லை நீ ஏதோ ஜெயிச்சிட்டனோ அப்படிலாம் நான் எதுவுமே எடுத்துக்கல. நம்ம கருத்தை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அது எல்லாரும் ஏற்றுப்பாங்க அப்படின்லாம் நாம் எதிர்பார்க்குறதும் கிடையாது, அது தவறும் கூட. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர்
ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களை வந்து விலக்கிட்டாங்க, அப்படித்தான் அவங்க நினைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் முதலியே சொல்லிட்டாரு, கட்சி என்ன சொல்லுதோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுகின்றேன், நான் தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டாண்டு. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும் விக்ரம், எமோஷனலாக பார்க்கும்பொழுது, அதுவும் இன்னைக்கு வந்து பாஜகவுடைய ஆதரவு இன்னைக்கு இவ்வளோ பெருசு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். அதை வந்து யாரும் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. திருப்பி திருப்பி நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக விதை போட்டோம் அப்படின்னே சொல்லியிருந்தா, இத்தனை வருஷமாக அந்த விதை முளைக்கவே இல்லை, இப்போ தானே முளைச்சிருக்குது, அதுலேருந்தே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விவசாயம் பண்ணீங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? ஸோ இப்போ வந்து திடீர்னு பல பேர் அந்த பயிர் முளைச்சி வரும்போது அந்த அறுவடைக்கு மட்டும் அப்படின்னு வரணும்னு நினைக்கிறது தப்பு, அதை விட்டு தள்ளுங்க. சில நேரங்களில் வந்து இப்போ இந்த கூட்டணி அந்த ஃபேஸ் ஆஃப் இட் வந்து பாஜக சரண்டர் ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரி தான் தோணும். கொஞ்சம் அந்த எமோஷனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து இந்த டாக்டிக்கல் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே அப்படியே பதுங்கிட்டு இங்கே பாயிறது அப்படின்ற மாதிரி ஒன்று. இப்போது பாஜகவுக்கு வந்து போன தடவையெல்லாம் மெஜாரிட்டி இருந்தது, ஆனால் இந்த தடவை மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் அவங்க இருக்காங்க. ஆனாலும் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. பட் இன்னும் சில விஷயங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படின்ற நிலைமையில் அவங்களுடைய அந்த திட்டங்களில் இருக்கிறத சிலதை வந்து உடனடியாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா 2/3 வேணும்னு போது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த தென் மாநிலங்களில் ஆதரவு தேவைப்படுகின்றது. அந்த ஒரு கிரேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் இதை பார்க்கணும். இப்போது ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பிடிபி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய அந்த பிடிபி கட்சியுடன் அலையன்ஸ் வச்சுக்கினாங்க. அப்போ வந்து ஏராளமான விமர்சனங்கள், என்னங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட நீங்களே சொல்கிறீங்க பிரிவினைவாதத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட போய் அலையன்ஸ் வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அலையன்ஸ் வச்சாங்க, ஆட்சி அமைத்தார்கள், அதுக்கப்புறம் அந்த ஆட்சி கவிழ்ந்தது, அது சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு இருந்தது. ஆனால் அதனால தான் அந்த ஆர்டிகல் 370 அப்படின்றது நீக்கப்பட்டது. அதுக்கு வந்து அவங்க அந்த அலையன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆகட்டும், இல்லைன்னா வந்து அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு வந்து அந்த ஆதரவுன்றது தேவைப்படுகின்றது. அப்போது அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி அப்படின்னு தான் பார்க்கணும். இதையெல்லாம் வந்து கட்சியில் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதை வந்து இப்போ அந்த பிடிபியோட அலையன்ஸ் வைக்கும்போது இதெல்லாம் முன்னாடி சொல்ல முடியுமா? அன்றைக்கே அந்த அலையன்ஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருந்திருக்கும், வேலைக்கு ஆகாது இல்லையா? ஸோ சில விஷயங்களை அவங்க ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்போது நீ எப்படி சொல்கிற அப்படின்னா, நமக்கு சோர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அந்த கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அப்சர்வேஷன் இது. அதே சமயத்தில் நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்கங்க, எங்களுக்கு வந்து அண்ணாமலை தாங்க, அவரை நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு ஏராளமான பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேருடைய கருத்துக்கள் மட்டும்தான் நமக்கு பொது வெளியில் தெரியுது, அது சோஷியல் மீடியாவாகட்டும் இல்லை மற்றவங்க கிட்ட பேசும்போது ஆகட்டும். மற்றபடி உள்ளுக்குள்ளே எத்தனையோ பேர், என்னுடைய ஒய்ஃபுங்க, அவங்களுக்கு வந்து அரசியல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் என்னோட வீடியோவே அவங்க பார்க்க மாட்டாங்க. நான் போட்டு வச்சா கூட நான் என்னோட பக்கம் போயிட்டு வந்தேன்னா சீரியல் ஓடிட்டுருக்கோம். அவங்க வந்து நேற்றுக்கு இந்த செய்தியை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஏன்னா அண்ணாமலையை பற்றி இவங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னாங்க. அப்போது எந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கார் மக்கள் மனசில், அதுவும் இந்த அரசியல் சார்பில்லாதவங்க மனசில், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்களுடைய அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸை என்ன சொல்கிறது, சமாதானப்படுத்துகிற மாதிரி கட்சி அளவில் யாரும் இது வரைக்கும் நடந்துக்கல. இதுதான் வந்து அவர்களுடைய ஒரு வருத்தமாக இருக்கின்றது. அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, பெருசாக அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போது பாஜகவை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து ஒரு மைனஸோடு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அந்த லட்சக்கணக்கான அண்ணாமலை ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒன்று ஓட்டு போட வரமாட்டாங்க, இல்லாட்டா வேற யாருக்காவது போடுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து தக்க வச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க அலையன்ஸ் வந்து வெற்றி பெறுகின்றதா இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, முதல்ல நமக்குன்னு இருக்கிறத ரீட்டைன் பண்ணிக்கணும், அது முக்கியம்.
அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தேசிய அளவில் வந்து நாங்கள் அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுக்குறோம், என்னென்னா தேசிய அளவில் வந்து அது என்னென்னோ இன்னும் குழுலாம் சொல்லுவாங்களே, அவங்க ஏதோ இந்தி பேர்லாம் வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதில் வந்து நீங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுங்க. இங்கே இருக்கிற யாரும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, ஒரு காமர்ஸ் மினிஸ்ட்ரி, கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் நீங்கள் உடனே கூட கொடுக்கலாம். வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது எல் முருகன் அவர்கள் அப்படி தானே பண்ணாங்க, மந்திரி பதவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கே வேகன்சி வருதோ அங்கே இது பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா. அதனால் இமீடியட்டாக ஒரு மினிஸ்டர் போஸ்ட், கேபினெட் மினிஸ்டர் தான். ஏன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக இந்த நேரத்தில் நான் அவருக்கு என்ன மாதிரி பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, நம்ம இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நிறைய பார்த்துருக்கோம். இந்த சீனா இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போது அங்கேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் அமெரிக்கா போல நின்றுருச்சு. இப்போ சீனா என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காலேருந்து இந்த எல்என்ஜி வாங்குறதை நிறுத்தி விட்டாங்க. அந்த கப்பல்லாம் அப்படியே நிற்குது. நாங்கள் ஆஸ்திரேலியா கிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துட போகிறாங்களா? ஓரளவுக்கு நடக்கலாம், மற்றபடி முழுசாக டிபெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியா எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும்னு, அண்ணாமலை வந்து ஐஏஎம் எம்பிஏ படித்தவர். அதனால தான் நான் சொன்னேன் அந்த காமர்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு, இது பாருங்க சீனாலேருந்து என்னென்னலாம் போதோ அதெல்லாம் இப்போ நின்று போச்சு, அதெல்லாம் இங்கே எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி இங்கே திருப்ப முடியும், புதுசாக கம்பெனிகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இல்லை ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இருக்கிற கம்பெனிகள் இதை வச்சு அந்த ஆர்டர்ஸை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா டக்கு புக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கின்னு நேராக அங்கே போனோம். முக்கியமாக அந்த டிஷர்ட்டுக்கு அங்கே தட்டுப்பாடு இருக்குதா, அங்கே போயிட்டு அங்கே செல்லர்ஸ் கிட்ட போயிட்டு, பாரு இங்கே நம்மக்கிட்ட ஏராளமான மேனுஃபேக்சரர் இருக்காங்க, டக்கு புக்குன்னு நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு இதையெல்லாம் சுறுசுறுப்பாக பண்ணாங்கன்னு சொன்னால் இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, ஓவராலாக இந்தியாவுக்கு வருமானம். அடுத்தது, நம்ம திருப்பூர் ஈரோடு இந்த பெல்ட்டில் வந்து ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது தமிழகத்துக்கும் இவர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஆகும். அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் ரைட்டு, இங்கேருந்து எடுத்தாலும் தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு பெரிய சே இருக்குது, இந்திய அளவில் வந்து இன்னைக்கு அவர் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்தால் மட்டும்தான் அவர்களது ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இது என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, செய்யணும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆனால் சம்பந்தி, நம்ம ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது சரி, எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் இருக்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறாங்கன்றது தெரிய வருது. ஆனால் ஒரு வார்த்தை பேசிக்க மாட்டேங்கிறாங்க, சிரிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தலைவர்களே இப்படி இருக்கும்போது தொண்டர்களோட மனநிலையில் உனக்கு நீ வேலை செய், எனக்கு நீ வேலை செய், இது வேலை செஞ்சு அவங்க ஜெயிக்கிறது சாத்தியமா சார்? அது ஞாபகம் இருக்கா விக்ரம்? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பேட்டி எடுக்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கூட்டணி அப்படின்னா ரைட்டு, நீங்கள் உடனே முடிவு பண்ணிடுங்க, எலெக்ஷன் வரைக்கும் இழுத்தடிக்காதீங்கன்னு சொன்னேன். அடுத்தது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் அந்த கூட்டணியாவது உடனே அனௌன்ஸ் பண்ணாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் கீழ் லெவலில். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த சோஷியல் மீடியாவில் கொம்பு சுற்றுற சில பேர் இப்போவும் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி வந்த பிறகு சரி ரைட்டு பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை குறை சொல்லிக்கின்னு இந்த கூட்டணியை வாழ்த்தி பாடின்னு இருக்க அதிமுகவினர் சில பேரை என்னால் பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி என்னும் ஆளுமை, ஆளுமை அதை விடுங்க, நீங்கள் என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஆனால் அதுக்காக வந்து அண்ணாமலையை வந்து நீங்கள் இது மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்து பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் இயங்குகிறவர்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள். அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கழிச்சு கட்டுற மாதிரி ஆகும். இது எனக்கு என்னவோ ஸ்லீப்பர் செல்லாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ட்வீட் போடுறவங்க சில பேர் எப்போ சான்ஸ் கிடைக்கும் தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே உக்காந்திங்கன்னு அவரை புகழறது, ஆஹா அவர் அப்படியாக்கும் இவருமே தேவையாது. அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்த வரைக்கும் ஓகே, இப்போ அரசியல் கட்சின்னு ஆரம்பித்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரை புகழ்ந்து பாடுறது அப்படின்றது ஏற்றுக்க முடியுமா? எந்த கட்சியிலையாவது இது அலோவ் பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? ஸோ அப்போ வந்து ஏற்கனவே அங்கேருந்து இங்கே வந்தாங்க, இங்கேருந்து அங்கே வந்தாங்கன்னும் போது இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு தாவறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சந்தேகம் வரதான் செய்யும். இந்த மாதிரி ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி அதிமுக முதல்ல கட்டம் கட்டணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுக்கு மேலே வந்தா என்ன வராட்டி என்னன்னு கவுண்டர் சொல்வார்ல, கவுண்டமணி, அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இப்போலேருந்தே வந்து அஃப்கோர்ஸ் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் அங்கேருந்து தான் வந்தவர். அதனால் வந்து பார்த்து பழைய ஞாபகத்தில் வந்து அந்த சிவப்பு வெள்ளை கருப்பு வேஷ்டி கட்டிக்க போகிறார்.
உங்கள் கட்சிக்கார என்ன பழசு ஏதாவது வீட்டில் வெளில இருந்திருக்க போகுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் போக்கு இருந்த காரணத்தினால தான் வந்து அண்ணாமலை அவர்களோட பதவி இறக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை பதவி கொடுத்தாங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதிமுக எந்த விதமான கண்டிஷனையும் வைக்கவில்லை அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டார். அவ்வளவுதான். அது நம்புங்க. நம்பித்தான் ஆகணும். நம்பினாதான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிப்போச்சு. நான் இங்கே என்ன சொன்னாலும் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கண்ணு இதற்கு தெரியுது. 12 மணிக்கு அந்த மீட்டிங், எத்தனை மணிக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் இருக்க அது என்ன தமிழக பாஜகவா இல்லை என்டிஏவா, அதையே குழப்பமாக மாற்றிட்டு இருந்தீங்க. எதுக்காக இவ்வளோ குழப்பம்? இதெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு நீங்கள் வந்திருக்க வேணாமா? இங்கே வந்து இவ்வளோ அவசரமாக இல்லை பாருங்க. செங்கோட்டையன் போயிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சுட்டு வர்றார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்சி நலனுக்காக. இதெல்லாம் எதுக்கு வந்து இன்னொரு ட்ராக்கில் இப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க? ஸோ அப்போவே நீங்கள் என்ன சொன்னாலுமே இது வந்து ஏதோ அவுட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்கிறதா, இல்லை வந்து அவசரமாக அள்ளித்தளித்த கோலம்னு சொல்கிறதா, ஏதோ ஒன்று அந்த கூட்டணி அப்படின்றது வந்திருக்கின்றது. சரி, ரைட், நீங்கள் கூட்டணி வச்சுக்கினீங்க. பட் இனிமே எப்படி வந்து அதை சரியாக முன்னெடுத்து செல்வது அப்படின்றத கவனிக்கணும். அதை விட்டுட்டு கூட்டணி வச்சிட்டேங்க, இனிமே வந்து அப்படியே ஜனங்களாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தா ரொம்ப ரொம்ப தப்பு. கூட்டணி வச்சதுன்றது முதல் ஸ்டெப். இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்குது, அதை முடிக்கணும். அது இல்லாமல் வந்து இது மட்டும் இல்லை, அந்த சீட்டு பிரச்சனை வேற ஒன்று வரப்போகுது. யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு. அது கூட்டணியில் இன்னும் எத்தனை கட்சிகள் வரப்போகிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு இன்னும் தேமுதிக, மன்சூர் அலிகான் கட்சி இப்படிலாம் கணக்கு போட்டுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. என்ன கேட்டால் இவங்க 2 பேருமே ரைட்டு, மற்றவங்க வந்தால் வரட்டும். அதுக்காக வந்து பெண்டிங் ஓவர் பேக்வேர்ட்ஸ் மற்ற கட்சிகள்லாம் அகாமடேட் பண்ணணுன்றதுக்காக போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்னங்க, தமாக இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்டிஏவோட தான் இருக்காங்க, அவங்க வரப்போகிறாங்க. பாமக தான் வந்து எங்கே போவாங்க அப்படின்னு தெரியாது. அண்ட் இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக பக்கம் போகவும் முடியாது. எந்த பாமகன்னு கேட்காதீங்க, இப்போதைக்கு ஒரே பாமக தான். மாம்பழம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதை வந்து பங்கு போட்டு தின்னலாம், அம்மா இங்கே வா அந்த மாதிரிலாம் ஒன்றும் வரல. மாம்பழம் ஒரு மாம்பழம் தான். ஸோ அவங்க வந்து திமுக பக்கம் போகிறதுக்கு இப்போ சான்ஸ் இல்லை. ஏன்னா விசிகா இருக்கின்றது. ஏன்னா விசிகா என்ன சொல்லிட்டாங்க, பாமக பாஜக இருக்கிறதுல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போது அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்டிஏ தான். பட் அதை வச்சு வந்து பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேறு நான் கொடுக்கணுங்க, உங்களுக்கு கிடையாதுங்க இப்படின்றதெல்லாம் அது பின்னாடி தான் தெரியும். நம்ம முதலே என்ன சொல்லியிருந்தோம், கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுங்க, சீட்டு முதற்கொண்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட்டு அது கொஞ்சம் டூ ஏர்லி தான். ஆனால் பின்னாடி வரப்போகின்ற பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா இதுதான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மாத காலகட்டத்துக்குள்ளே இன்னும் நிறைய ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நான் எதிர்பார்க்குறேன். அதில் 2 விதமான பாசிபிலிட்டியும் இருக்குது. அந்த ஃபயர் ஒர்க்ஸை வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கி, இல்லை ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை வேறு சில காரணங்களால் உருவாக்கி அட்வான்டேஜ் எடுத்துக்கவும் முடியும். அதே சமயத்தில் அதிமுக தனியாகவே ஆஹா இப்படி ஆகிப்போச்சு, அப்போது இதை நாமளே அறுவடை செஞ்சுக்கலாமே, பாஜக எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகே சரி, இப்போ வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் பதவியிலிருந்து எடுத்த உடனே பாஜகவிலே நிறைய பேருக்கு வந்து சந்தோஷங்களாக இருக்கின்றனர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்களே சார். நிச்சயமாக தெரியுது விக்ரம், அதெல்லாம் நான் வந்து இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதாவது இது நாள் வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, டல்லாக இருந்தவங்கலாம் இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா தாலி கட்டி முடிஞ்ச உடனே இப்போ எல்லாரும் என்னவோ அந்த கிரிக்கெட் மேட்ச் வின் பண்ண மாதிரி இப்படி ஹைஃபை போட்டுக்கிறது அப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் மூஞ்சும் அப்படியே மத்தாப்பு மாதிரி சிரிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை என்னால் ஒரு சிலர் முகத்தில் பார்க்க முடிஞ்சுது. அது வந்து கூட்டணி அப்படின்றதுனால வந்த சந்தோஷமா, இல்லை அண்ணாமலை போயிட்டார் அப்படின்றதுனால வந்த சந்தோஷமா, அது எனக்கு தெரியாதுங்க. அந்த உள்குத்துக்கெல்லாம் நான் வரலை. பட் ஒன்று விஷயம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இந்த அலையன்ஸ் அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த தலைவர் பதவிக்கான தேர்தலோ இல்லை வாட்டவர் எதையோ ஒன்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்களை வந்து நேஷனல் லெவலில் எலிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அலையன்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 12 மணிக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அண்ட் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் பொதுவாகவே வந்து இந்த நியூட்ரல் வாக்காளர்களும் வந்து பாஜக சரண்டர் ஆகிவிட்டது அப்படின்னோ, இல்லை வந்து இவங்க கையை அவங்க முறிக்கினாங்க, இல்லை அவங்க கையை இவங்க முறிக்கினாங்க அப்படின்ற ஒரு
ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தவிர்த்து இருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே சார். சார் இப்போ இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலேருந்து எடுத்த உடனே இப்போ இந்த ப்ரெஸ் மீட் அதிகமாக கொடுக்கறது, அந்த ஸ்டேஜில் போய் இந்த பொதுக்கூட்டங்கள் அதிகமாக அந்த ஃபயர் ஸ்பீச் கொடுக்கறது, இதெல்லாம் நிச்சயமாக கம்மியாக ஆரம்பிக்கும் சார். இதனால் தொண்டர்களுடைய மனநிலை நிச்சயமாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே? அகெயின் இப்போது தலைவர் பதவிக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் முன்னாள் தலைவர் ஒதுங்கி இருக்கணும். இப்போது தோனி கேப்டன் பதவியிலேருந்து இறங்கிட்டாருங்க. அவர் போயிட்டு பேட்டி கொடுக்க முடியாது இல்லையா? கேப்டன் தான் போஸ்ட் மேட்ச்சில் அவர் தான் இன்டர்வியூ கொடுக்கணும். ஆனால் ஒரு சிலர் முன்னாள் தலைவர் அப்படின்னாலும் கமலாலயத்துக்கு போய் பேட்டி கொடுக்கறது அப்படின்லாம் இருந்துட்டு வந்தாங்க. என்ன இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்தவர் இல்லை. ஸோ அதெல்லாம் இனிமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் சரி கொஞ்சம் நாசுக்கா இருந்தார், நயினார் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட்டு முக்கியமாக எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த ஆர்கனைசேஷன் லெவல். ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக அரசியலில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார் அப்படின்றதுனால அவருக்கு திருப்பி எல்லாம் சொல்லுவீங்க பூத்துன்னு ஒரு மெர்சல் காமிச்சிட்டு இருப்பீங்களே. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்பர் 1. அண்டு இந்த ஃபயர் ஸ்பீச் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த கட்சி கட்டமைப்பில் அவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கூட்டணி அப்படின்னு வந்தாச்சுன்னா நாளைக்கே நமக்கு கேட்குறீங்க அப்படின்னா ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏங்க அந்த கட்சியில் உங்களுக்கு என்னங்க, அந்த இடத்துல உங்களுக்கு என்னங்க சப்போர்ட் இருக்குது, என்னங்க அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் யாராக இருந்தாலும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த ஒரு வருஷத்தில். அடுத்தது எத்தனை சீட்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், யார் அப்படின்றத இப்போவே ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஒவ்வொரு தொகுதியில் 234க்குமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. எத்தனை கொடுக்குறாங்களோ அதில் இருக்கவங்க போட்டி போடட்டும். கடைசி நேரத்தில் ஒருத்தரை கொண்டு இறக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்க காலங்காலமாக அமைப்பு ரீதியாக இருக்காங்க, அதனால் தொகுதியில் மக்களுக்கு பரிச்சயமானவர்கள் ஏராளமான பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போவே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நிற்கிறோமோ இல்லையோ, அந்த சீட் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, அந்த தொகுதிக்குன்னு ஒருத்தர் இருக்கணும். இதை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் அதிமுக அவங்களுக்கு த்ரெட்டாக எடுத்துக்கக்கூடாது. ரைட்டு, அவங்க கட்சி அவங்க வளர்கிறாங்க, கூட்டணி கட்சி தானே அப்படின்னு எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, சும்மா கூட்டணி கட்சினா எங்களோட போராட்டம் பண்ணணும், அப்படி எல்லாரும் இப்படி கைக்கு ஊத்துன்னு மட்டும் நிற்கணும் அப்படின்னு அதிமுக நினச்சாங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது சார். அதே மாதிரி இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இப்போ உறுதியாயிருச்சு சார். ஆனால் இதனால் மாற்றுக் கட்சியினர்களுக்கு பயமா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையான்னு தெரில. ஏன்னா வைகோ அவர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இபிஎஸ் பாருங்கள் பேசவே இல்லை, இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்றாங்க. கனிமொழி அவர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா மக்களை வஞ்சித்து விட்டார்கள், இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுமே தன்னோட கண்டன அறிக்கையை அறிவிச்சிருக்காரு. சார் இதனால் அவங்களால பயத்தினால கொள்ளாடுறாங்களா இல்லை என்ன மாதிரி விஷயங்கள்? இல்லை ஒவ்வொன்றா வரேன். இப்போது விஜய் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றார். இது வரைக்கும் மறைமுக கூட்டணி பழைய பங்காளி சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன் அவங்களோட கூட்டணிக்கு போனான்னு தாவேகா விரும்பலையா? திமுகவை எதிர்த்தார், பாஜகவை எதிர்த்தார். அதிமுகவை பற்றி ஏதாவது பேசினாரா? பேசல, ஒரு வாரம் பேசல. கேட்டால் ரூலிங் பார்ட்டி இல்லை அப்படின்ட்டு விட்டாரு. கதையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது, ஆசை அப்படி கூட வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்றுனா உடனே போயிடக்கூடாது. ஆஃபர்லாம் கொடுத்தாருல கூட்டணி கட்சி அப்படின்னு. அப்போ யாரோட சேர்ந்து கூட்டணி? எனக்கு பதில் சொல்லுங்கள். கேட்டால் கடைசியில் சொல்லிக்கிறான், சார் மக்களுடன் கூட்டணி சேர்ந்து நாங்கள் ஆட்சி அப்படின்னு. இது மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம் நம்ம. அப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் போதே திரும்ப அவர்கள் அழகாக சொன்னார்னா தீபாவளி ஆஃபர் மாதிரி கொடுத்துனுக்கிறாரு அவர் அப்படின்னு. ஆஃபர் கொடுத்தார்ல, அப்போவே உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கின்றது. திமுக பாஜக அந்த கூட்டணியில் இருக்க போகிறதில்ல. நீங்கள் சொல்லிட்டீங்க, பாசிசம் பாயாசம் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க. அப்போ அதிமுகவோட கூட்டணிக்கு போகலான்னு நம்பி இருந்தீங்க. இப்போ இல்லை அப்படின்ன உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும், இந்த நரி சொல்லிச்சாம, அந்த மாதிரி தான் அவங்க நிலைமை இருக்குது. ஸோ இந்த கூட்டணியை பற்றி சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது வைகோ, இபிஎஸ் எதுவுமே பேசலை. என்னப்பா இப்போ இந்த கூட்டணியில் வைகோ என்ன பேசினார்? மீட்டிங்கில் போய் பேசுவார். அங்கே அவருக்கு என்ன இருக்குது? ஏதோ அவர் கட்சி சீட்டு கொடுத்தாங்கல்ல, எந்த சின்னத்தில் நின்றாங்க அதுக்கே முடியல. இவர் பேசுகிறாரு. இவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு, கலைஞர் அவர்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் அரசியலா அப்படின்னு அசிங்கப்படுத்தணும். அந்த அளவுக்கு பேசிட்டு இன்னைக்கு பல்லக்கு தூக்கி நிற்கிறாரு. இவர் அந்த கூட்டணியை பற்றி கேட்குறாரா? மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது இவரே ஒரு தொகுதியில் திரும்ப அவர்கள் போகும்போது என்ன பேசினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் சொல்கிறாரு இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்னு. அந்த கூட்டணி நிலைக்குதா இல்லையான்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம்.
உங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்பட, கூட்டணி கூட விடுங்க, உங்கள் பிள்ளைக்கு அடுத்து சீட்டு கிடைக்குமா, அவங்க கட்சியில் வந்து சொந்த சின்னம்னு ஒன்றும் கிடையாது, அட்லீஸ்ட் அவங்க திமுக சின்னத்தில் இல்லாமல் தனித்து போட்டியிடுவதற்காக வாய்ப்பு கிடைக்குமா அவங்க சின்னத்தில், அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது வந்து கனிமொழி அவர்கள் தமிழக மக்களை ஏமாற்றி விட்டார்கள், துரோகம் செய்து விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள், இப்படி என்ன சொன்னாலுமே அதை எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் என்ன பாஜகவோட கூட்டணி வச்சதே கிடையாதா? அமைச்சராக வேற இருந்தீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளோ எம்பிக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைச்சராக வேறு இருந்து கூட்டணிலாம் எடுத்துட்டு டகால கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வெளில வந்தீங்க. அப்புறம் இன்னும் இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைக்காத ஒரே கட்சி அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலாம், காங்கிரஸ் கட்சி சொல்லலாம். ஆனால் வைகோ கூட இது திருமாவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அவங்களோட இல்லை இதில் அப்படின்ற மாதிரி அது டெக்னிக்கலாக ஒரு மாதிரி இப்படியும் அப்படியும் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இவங்களுக்கெல்லாம் துரோகம் செய்து விட்டது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து அது சரி, இந்த திமுக அளவுக்கு ஒரு இந்த மறப்போம் மன்னிப்போம் அந்த ஒரு பரந்த உயர்ந்த மனப்பான்மை வேற யாருக்குமே இருக்காதுங்க. ஏன்னா கனிமொழி அவர்களை சிறையில் வைத்ததே வந்து அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான், அவங்களோட இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்காங்க. விசா காலத்து கொடுமைகள் அப்படின்னு நமது முதலமைச்சர் அவர்கள் வந்தப்போ அந்த புகைப்பட கண்காட்சியெல்லாம் அப்படின்னு நடத்தினாரு. அதே விசா கால கொடுமைகள் நடந்த 3 வருஷத்துல அதே இந்திரா காங்கிரஸோட கூட்டணியும் வச்சுக்கினாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தவரை இவங்க வந்து வரவேற்றார்கள், அதுவும் நம்ம பார்த்தோம். சரி, காங்கிரஸுக்கும் அந்த பரந்த மனப்பான்மை இருக்கின்றது, அவங்கள சிறையில் போய் பார்த்த அந்த வரலாறும் இருக்கு இல்லையா? சரி, இவங்களுக்கும் பரந்த மனப்பான்மை அவங்களுக்கும் பரந்த மனப்பான்மை, அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம், நம்ம அன்றைக்கி ஒரு விஷயம் பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த கூட்டணின்னா அந்த மரியாதையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு, அதை மெயின்டைன் பண்ணணும். இது நடுவில் ஏராளமான இந்த உள்குத்து வேலைகள்லாம் நடக்கும். இவங்களே வந்து ஆதரவாளர்கள் மாதிரி ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே 2 பக்கமும் உசுப்பேத்தி விடுற விஷயம்லாம் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து யாரும் பலியாகிடக்கூடாது. நான் முதலையே சொன்ன மாதிரி அங்கே பாஜக ஓகே, அண்ணாமலை நாட் ஓகே அப்படின்னு சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள முதல்ல கட்டம் கட்டணும். முடிஞ்சால் கட்சியை விட்டு வெளில அனுப்பிச்சிருங்க. அவங்கள வச்சு உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவங்களால வந்து ஒரு 1000 ஓட்டு இல்லை 10 ஓட்டு கூட வர முடியாது. டேமேஜ் பொட்டன்ஷியல் தான் அதிகம். ஸோ அவங்கள நீக்கினா மட்டும்தான் இது சரிப்பட்டு வரும். ஒரு சில பேர் வந்து சரியாயிட்டாங்க, இப்போ அண்ணாமலை பற்றி எதுவும் பேசுறது கிடையாது, வெறும் அந்த கூட்டணி கட்சி ஆட்சியை அகற்றுவது இதை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. பட் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு நான் சொல்லிக்கிற விரும்புகிற விஷயம் ஒன்று தான், அண்ணாமலையால் தான் நாங்கள் வந்து அரசியல் பக்கமே வந்தோம் அப்படின்றது நிஜமாக இருந்தால், அண்ணாமலை தான் வந்து எந்த காலமானாலும் என்னுடைய தலைவர் அப்படின்னு அவங்க சொல்றது உண்மையாக இருந்தால், அண்ணாமலை அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை அவர்கள் இன்னும் பாஜகவில் தான் இருக்கின்றார். ஸோ எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலை அவர்கள் இந்த வெயில் மழையில் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் செருப்பு போடாமலே தெரிவது, அதனால் அவர் விரைவிலேயே செருப்பு போட வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பழசையெல்லாம் மறந்துட்டு கட்சிக்காக வேலை செய்ய வேண்டும், கூட்டணிக்காக வேலை செய்ய வேண்டும், அண்ணாமலைக்காக வேலை செய்ய வேண்டும். இதுதான் நான் சொல்ல. அதே சமயத்தில் பாஜக மேலிடம் நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு எலிவேட் பண்ணணும். நாங்கள் வந்து அவருக்கு ஆல் இண்டியா கட்சியில் அந்த போஸ்ட் கொடுத்துக்கிறோம் இந்த போஸ்ட் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க பாட்டுக்கு இந்த மிக்சர் போடுற வேலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது. ஸோ தொண்டர்களும் ஆதரவாளர்கள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கட்சினா தான் தொண்டர்கள், இவங்கெல்லாம் கட்சி சார்பற்றவர்கள், வெளியிலிருந்து அண்ணாமலைக்காக வந்தவர்கள். அவங்களும் ஒரு பக்கம் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா ஃபார் த கிரேட்டர் காஸ் அப்படின்றதுக்காக சில நேரங்களில் பண்ண வேண்டி இருக்கு. அதே மாதிரி கட்சியும் அதை புரிஞ்சுட்டு இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களுடைய மனசு வருத்தப்படக்கூடாது, அவங்களுடைய அந்த அதில் சொல்கிற மாதிரி தான் வாட்டத்தை போக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் இந்த பக்கம் அதுக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும். 2 பக்கமும் வந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி வந்து ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இல்லை வந்து நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு 2 தரப்புலையும் இருந்தாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சிஎஸ்கே மாதிரி தான். ஓகே சார், இப்படி ஒரு பக்கம் மிகப்பெரிய வைரல் பிரச்சனை போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வைரல் பிரச்சனை எப்படின்னா பொன்முடி அவர்கள் பேசின அந்த சைவம் வைணவத்தை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசின விஷயம், அதனால தான் துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்தே தூக்கிட்டன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அவர் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு திராவிட கழகத்துடைய விஷயத்தில் வந்து இப்படி பேசலாமா? அவர் ஒரு அமைச்சர் பொது பதவியில் இருந்துக்கிட்டு
இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேசியிருக்காருங்க. ஆனா இந்த அளவுக்கு இறங்கி என்ன சொல்றது, ஐபிஎல் மாதிரி தான் 200 முதல்ல பெரிய ஸ்கோராக இருந்தது, இப்போ 260ன்றது ஆகிப்போச்சு. இனிமேல் அடுத்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 300, அப்படி அந்த செட்டிங் த பார் ஹை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து பிரிங்கிங் இட் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். கேஷுவலாக பேசியிருக்காருங்க, அமைச்சராக தானே சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து கவிதாயினி கனிமொழி அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார், அது முதலமைச்சராக அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? அது கட்சி தலைவரா கட்சி பதவி. ஆனால் ஒன்று யோசிக்கணுங்க, அமைச்சர் பதவி போவோம் வரும் வரும் போவோம், திடீர்னு கன்விக்ஷன் வாங்க உடனே பதவி நீக்கணும்னு வாங்க, அப்புறம் ஸ்டே கொடுத்த உடனே மறுபடியும் பதவி கொடுப்பாங்க, அதெல்லாம் வரும் போவோம். ஆனால் கட்சி நிரந்தரம், ஆட்சி நிரந்தரம் கிடையாது. அதனால கட்சி பதவிக்கு தான் ரொம்ப மதிப்பதிகம்னு நினைக்கிறேன். அப்போது அதுக்கு தான் மதிப்பதிகம் அப்படின்னும் போது ஏன் இந்த அமைச்சர் பதவிக்கு எல்லாரும் போட்டி போடுறாங்க, எல்லாரும் அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு தெரியல. அது உண்மை இல்லை தம்பி, கட்சி தலைவர் பதவி தான் முக்கியம், அதுலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அமைச்சராக மட்டும் இருக்கலாமா? நல்ல காலம் உயர்கல்வித்துறை அமைச்சராக வேற இருந்தார் அண்ணன், இப்போ அந்த பதவி இல்லை. அப்படி இருந்து பேசியிருந்தா இன்னும் ரொம்ப இதாக இருந்திருக்கும் சார். அது எந்த போர்ட்ஃபோலியோ இருந்தால் என்னங்க, எல்லாம் ஒன்று தாங்க, அமைச்சர் இஸ் அமைச்சர் இஸ் அமைச்சர். இவர் பேராசிரியர் அவரே அந்த வீடியோலேயே சொல்லிக்கிறார் சார். அது வெரி குட், பரவாயில்ல. இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த ரம்ஜான் அந்த இஃப்தார் விருந்து அதை பற்றி பேசினப்போ உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அது சரி, அவர் வந்து கீழ்மட்ட நிர்வாகி இல்லையா, இவர் வந்து உயர்மட்டத்தில் இருக்க அமைச்சர், அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யாட்சிக் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், அவருடைய திறமை இந்த ஆட்சிக்கு வேண்டும். அதனால தானே வந்து அந்த கன்விக்ஷனப்போ பதவி விட்டு தூக்கினப்போ வந்து கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அதை ஸ்டே வாங்கிட்டு வந்து மறுபடியும் அந்த பதவி கொடுத்தாங்க. அதனால் அவருடைய திறமை வீணடிக்கப்படக்கூடாது. பட்டு இதெல்லாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மக்கள் மனசில் இப்போ தெரியாது, அப்படியே பில்டப் ஆகிட்டே போவோம். அந்த லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ டகான்னு கவுத்துரும் எல்லாத்தையுமே. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது முதலமைச்சராக என்ன நடவடிக்கை எடுப்பார்னா, எனக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுப்பாங்கலாம் தோணலைங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு. ஏங்க நீங்கள் வேறு, யார் மேலே யார் எஃப்ஐஆர் போடுறது? இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினதை வேறு யாராவது பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? இல்லை இதே பொன்முடி அவர்கள் பேசினதை வேறு யாராவது பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அது ரைட்டு, அவர் வந்து அமைச்சர், திறமை வாய்ந்தவர், ஏதோ கேஷுவலாக வந்துச்சு அப்படின்னு இன்னும் திரையை வேற சொன்னார். இந்த வடிவேலை கேட்பாரு, ஏதாவது பேசின அது ஃப்ளோவில் வந்திருக்கும். அந்த மாதிரி இதில் வேற கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, எந்த காரணத்துக்காக இப்படி பேசுறாரு, இதுக்கெல்லாம் காரணம் இருக்க முடியும்னு பார்த்தீங்களா? கரெக்டாக சரி, எந்த காரணத்திற்காக இப்படி பேசி அதான் புரியல. இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இப்போ நாமளே வந்து தனியாக இருக்கும்போது பேசுறது அப்படின்றது வேற, ஒரு கேமரா முன்னாடி பொது வெளியில் பேசுறது அப்படின்றது வேற. இப்போ கேமரா முன்னாடி உட்காரும்போது வாங்க போங்கன்னு பேசினுக்கிறேன், அதான் கேமரா ஆஃப் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் யூத் இல்லையா, நம்ம அப்படி தான் பேசிப்போம். அதை வந்து நம்ம கேமரா முன்னாடி பேச முடியாது. சரி, நாமெல்லாம் யாரு, நாமளே இப்படி ஒரு நாகரிகத்தை கடைப்பிடிக்கும் பொழுது, அப்போது ஒரு மூத்த அமைச்சர் அவர் வேற சொல்லியிருக்காரு, நான் 71 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதே வந்து நான் திமுகவில் இருந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் திமுகவில் இருக்கார். அப்படி இருந்துச்சு இப்படி பேசலாமா அப்படின்னா உடனே சில பேர் சொல்லுவாங்க, அடையாங்க திமுகவில் இருக்கவங்க பல பேர் பல காலத்தில் இப்படி தாங்க பேசின்னு இருக்கிறாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது. சொல்லும்போது கூட ஒரு மேற்கோள் காட்டுறாரு சார். அதாவது அந்த டைமில் நாங்களாம் வந்து பட்டிமன்றங்கள் போடும்போது இந்த மாதிரி வைணவர் சைனவர்கள் பற்றி ரொம்ப கொச்சையாக பேசி இந்த மாதிரி டாபிக் வச்சு தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்ட்டு. அப்போனா அந்த காலத்தில் வந்து மீடியா இல்லாதனால யாருக்கும் தெரியாதனால இந்த மாதிரி மறைக்கப்பட்டிருக்கா சார் அப்படின்னா? இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நமக்கு சொரணை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசியிருந்திருக்காங்க. நமக்கு சொரணை இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் பேசியிருந்திருப்பாங்களா? நாங்கள் இது மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒத்துரு கூட இல்லையா? அப்போ 50 வருஷமாக நம்ம சொரணை இல்லாமல் சோட்டால் அடித்த பிண்டங்கள் அப்படியாக தான் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது வைக்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. நாம் ஒத்துமையாக இருந்தோம்னா இந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. நாம் ஒத்துமையாக இல்லாத வரைக்கும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நாம் அப்பப்போ வந்து இப்படி பேசுகிறாங்களே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு புலம்பிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. ஓகே சார். அப்போனா இப்போ இன்ன வரைக்கும் கேஸ் எதுவுமே ஃபைல் பண்ணப்படலையா? வைணவர் சைனவர்கள் அவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணீங்களா? யார் மேலே யார் கேஸ் போடுறது? இப்போ நீங்கள் பேசுங்க, அந்த மாதிரி ஒன்றும் வேணாம், அவர் இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க, அவ்வளோதான்.
முடிஞ்சிச்சு. அதோட முடிஞ்சது. அதனால இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இதே பாஜக யாராவது இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நைட்டோட நைட்டா தூக்கியிருப்பாங்க. இது நாம சரியில்லை, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். நாமளே பிரிஞ்சு போயிட்டு அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைவம் வைணவம் ரெண்டுத்தையும் பற்றியும் சொல்லிட்டேன். இதே தனியாக ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாருன்னா இது ஒன்றும் இல்லை அவங்கள தானே சொன்னார் இவங்கள தானே சொன்னார் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நம்மளை சொன்னார் நம்ம நினைக்கிறது இல்லை. அந்த ஒத்துமை இல்லைல்ல நம்மக்கிட்ட, அதுதான் சிக்கல். இதுதான் நான் சொல்லுவேன், நாம் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்மளை பற்றி பேச முடியாது. ஒன்றா இல்லைல்ல, அனுபவிக்க வேண்டியது தான். நம்ம தலையெழுத்து வேறு என்ன பண்ணுறது? ஒருத்தர் இருந்து பார்ப்போம் சார், அப்பா ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது முடிவு எடுப்பாரா அப்படின்ட்டு. உங்கள் பொன்னான கருத்து இளையபாதங்கள் ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.